For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்திய நிதி ஆணையம் ஃபைனான்ஸ் கமிஷன் அரசியலமைப்புச் சரத்து கான்ஸ்டிடியூஷனல் ஆர்டிக்கிள் இந்திய அரசியலமைப்பின் சரத்து 280 ஆர்டிக்கிள் 280 இன் கீழ் நிதி ஆணையம் நிறுவப்பட்டுள்ளது. இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு, கான்ஸ்டிடியூஷனல் பாடி. மத்திய அரசு வசூலிக்கும் வரிகளை மாநிலங்களுக்கு இடையே நியாயமாகவும் சமத்துவமாகவும் பகிர்ந்தளிப்பது குறித்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைகள் வழங்குவது இதன் முக்கிய பணியாகும். குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை அல்லது தேவைப்பட்டால் முன்னதாகவோ நிதி ஆணையத்தை அமைப்பார். நிதி ஆணையத்தின் செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கமிஷன் வரிகளை பகிர்ந்தளித்தல், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸஸ், மத்திய அரசு வசூலிக்கும் நிகர வரி வருமானத்தை நெட் ப்ரோசீட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே எவ்வாறு பிரித்துக்கொள்வது, மாநிலங்களுக்கு இடையே இந்த பங்கை எவ்வாறு பிரித்தளிப்பது, மக்கள் தொகை, பரப்பளவு, வருமான இடைவெளி, நிதி ஒழுங்குமுறை போன்ற காரணிகளின் அடிப்படையில். மானியக் கோட்பாடுகள் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிராண்ட்ஸ் இன் எய்ட் சரத்து 275 இன் கீழ் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் மானியம் மற்றும் உதவிகளின் கிராண்ட்ஸ் இன் எய்ட் கொள்கைகளை நிர்ணயிப்பது. இந்த மானியங்கள் மாநிலங்களின் வருவாயில் உள்ள இடைவெளியை குறைக்க பயன்படுத்தப்படுகின்றன. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி. லோக்கல் பாடிஸ் ஃபைனான்ஸ் மாநிலத்தில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளான பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்காக மாநிலங்களின் தொகுப்பு நிதியை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் பலப்படுத்துவது குறித்து பரிந்துரைப்பது. இது மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இருக்கும். நிதிநிலை சீரமைப்பிற்கான பரிந்துரை. தேசிய நிதிநிலை சீரமைப்பில் சவுண்ட் ஃபைனான்ஸ் குடியரசுத் தலைவர் ஆணையிடும் வேறு எந்தவொரு விஷயத்திலும் ஆலோசனை வழங்குவது. நிதி ஆணையத்தின் ரோல். கூட்டாட்சி சமநிலை, ஃபெடரல் பேலன்ஸ். நிதி ஆணையம் மத்திய அரசுக்கு சாதகமாக உள்ள நிதி அதிகாரங்களை சமநிலைப்படுத்தி மாநிலங்களுக்கு நியாயமான பங்கு கிடைப்பதை உறுதி செய்கிறது. இது நிதி பகிர்வுக்கான அரசியலமைப்பு சமநிலை பாலமாக செயல்படுகிறது. அரசின் கடமை. நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குடியரசுத் தலைவரால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்றன. இவை பொதுவாக அரசால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இது நிதி பகிர்வில் நடுநிலையான அணுகுமுறையை உறுதி செய்கிறது. ஒத்துழைப்பு கூட்டாட்சி. இது நிதி சார்ந்த விஷயங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகிறது. நிதி ஆணையம் ஒரு நிபுணர் அமைப்பாக இருப்பதால் அதன் பரிந்துரைகள் மத்திய மாநில நிதி உறவுகளின் நிலைத்தன்மைக்கும் நாட்டின் சீரான வளர்ச்சிக்கும் இன்றியமையாதவை. How is the Finance Commission of India constituted? இந்திய நிதி ஆணையம் எவ்வாறு அமைக்கப்படுகிறது? The Finance Commission of India is a constitutional body established under Article 280 of the Indian Constitution. It plays a crucial role in maintaining fiscal federalism by recommending the distribution of financial resources between the Union and the states. இந்திய நிதி ஆணையம் என்பது இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 இன் கீழ் நிறுவப்பட்ட ஒரு அரசியலமைப்பு அமைப்பாகும். யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே நிதி வளங்களை விநியோகிக்க பரிந்துரைப்பதன் மூலம் நிதி கூட்டாட்சியை பராமரிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. Constitution and composition. The Finance Commission consists of a chairman and 4 other members, appointed by the President of India. The chairman should have experience in public affairs, while the other members are selected based on their expertise in economics, finance, public administration, or law. அரசியலமைப்பு மற்றும் அமைப்பு. நிதி ஆணையம் இந்திய ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. தலைவர் பொது விவகாரங்களில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்ற உறுப்பினர்கள் பொருளாதாரம், நிதி, பொது நிர்வாகம் அல்லது சட்டம் ஆகியவற்றில் அவர்களின் நிபுணத்துவத்தின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். Terms of reference. குறிப்பு விதிமுறைகள். Redressing vertical imbalances.
between the taxation powers and expenditure responsibilities of the center and the states. செங்குத்து ஏற்றத்தாழ்வுகளை சரிசெய்தல், மத்திய மற்றும் மாநிலங்களின் வரிவிதிப்பு அதிகாரங்கள் மற்றும் செலவின பொறுப்புகளுக்கு இடையில். Equalization of public services across the states to ensure equitable access to basic services. பொது சேவைகளை சமப்படுத்துதல், அடிப்படை சேவைகளுக்கான சமமான அணுகலை உறுதி செய்வதற்காக மாநிலங்கள் முழுவதும். Key functions முக்கிய செயல்பாடுகள். Distribution of tax proceeds. Recommending the distribution of net proceeds of taxes between the union and the states. வரி வருமான விநியோகம், யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே வரிகளின் நிகர வருமானத்தை விநியோகிக்க பரிந்துரைத்தல். Grants in aid. Recommending grants in aid to states from the Consolidated Fund of India. உதவி மானியங்கள், இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து மாநிலங்களுக்கு உதவி மானியங்களை பரிந்துரைத்தல். Fiscal consolidation. Reviewing the fiscal consolidation roadmap and making recommendations for improvement. நிதி ஒருங்கிணைப்பு. நிதி ஒருங்கிணைப்பு சாலை வரைபடத்தை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் முன்னேற்றத்திற்கான பரிந்துரைகளை வழங்குதல். இந்தியாவில் நிதி கூட்டாட்சி முறையை பராமரிப்பதில் நிதி ஆணையத்தின் பங்கை மதிப்பிடுங்கள். அதற்கு நிரந்தர அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? இந்தியாவின் நிதி கூட்டாட்சி அமைப்பை ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் சமநிலையில் வைத்திருப்பதில் நிதி ஆணையம் ஃபைனான்ஸ் கமிஷன் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதனை இந்திய கூட்டாட்சியின் சமநிலை சக்கரம், பேலன்சிங் வீல் ஆஃப் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் என்றும் அழைப்பார்கள். உங்கள் கேள்வி 2 பகுதிகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றாக பார்ப்போம். பகுதி 1. நிதி கூட்டாட்சியில் நிதி ஆணையத்தின் பங்கு. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி உறவுகளை சீரமைப்பதில் நிதி ஆணையம் 3 முக்கிய பணிகளை செய்கிறது. செங்குத்து நிதி ஏற்றத்தாழ்வைச் சரிசெய்தல், வெர்டிகல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ். இந்தியாவில் அதிக வருவாய் ஈட்டும் அதிகாரங்கள், இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேஷன் டாக்ஸ் போன்றவை மத்திய அரசிடமும், அதிக மக்கள் நல பணிகள், கல்வி, சுகாதாரம், விவசாயம் மாநில அரசுகளிடமும் உள்ளன. வருவாய்க்கும் செலவினத்திற்கும் உள்ள இந்த இடைவெளியை குறைக்க மத்திய அரசின் வரி வருவாயில் ஒரு குறிப்பிட்ட பங்கை ஏகா 15வது நிதி ஆணையத்தின்படி 41 விழுக்காடு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க பரிந்துரைக்கிறது. கிடைமட்ட நிதி ஏற்றத்தாழ்வைச் சரிசெய்தல், ஹாரிசான்டல் ஃபிஸ்கல் இம்பேலன்ஸ். இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் ஒரே பொருளாதார நிலையில் இல்லை. ஏகா, பீகார் மற்றும் தமிழ்நாடு. வளர்ச்சியடைந்த மற்றும் பின்தங்கிய மாநிலங்களுக்கு இடையே சமத்துவத்தை ஏற்படுத்த பகிர்ந்தளிக்கப்படும் நிதியை எந்த அடிப்படையில் மக்கள் தொகை, வருமான இடைவெளி, பரப்பளவு, சூழலியல் பிரிக்க வேண்டும் என்பதை இது தீர்மானிக்கிறது. மானியங்கள் மற்றும் நிதி ஒழுக்கம். கிராண்ட்ஸ் இன் ஏட் ஃபிஸ்கல் டிசிப்ளின். சட்டப்பிரிவு 275 அன் கீழ் நிதி பற்றாக்குறை உள்ள மாநிலங்களுக்கு தேவைப்படும் மானியங்களை வழங்க பரிந்துரைக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளை வலுப்படுத்தவும் பேரிடர் மேலாண்மைக்கும் நிதியை ஒதுக்குகிறது. பகுதி 2. நிதி ஆணையத்திற்கு நிரந்தர அந்தஸ்து வழங்கப்பட வேண்டுமா? தற்போது நிதி ஆணையம் ஒரு தற்காலிக அமைப்பாக ஆட் ஹாக் பாடி ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் அமைக்கப்படுகிறது. இதற்கு நிரந்தர அந்தஸ்து வழங்க வேண்டுமா என்பதில் பல்வேறு வாதங்கள் உள்ளன. ஏன் நிரந்தர அந்தஸ்து தேவைப்படலாம்? ஆதரவான வாதங்கள். தொடர் கண்காணிப்பு. பரிந்துரைகள் அமல்படுத்தப்படுவதை தொடர்ந்து கண்காணிக்கவும், மாநிலங்களின் நிதி நிலையை தொடர்ந்து ஆய்வு செய்யவும் ஒரு நிரந்தர அமைப்பு உதவும். ஜிஎஸ்டி சவால்கள். ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு நிரந்தர அமைப்பாக உள்ளது. அதனுடன் இணைந்து செயல்பட நிதி ஆணையமும் நிரந்தரமாக இருந்தால் வரி வருவாய் மற்றும் இழப்பீடுகள் குறித்த முடிவுகளை இன்னும் துல்லியமாக எடுக்க முடியும். தரவு மேலாண்மை. ஒவ்வொரு முறை ஆணையம் அமையும்போதும் புதிதாக தரவுகளை திரட்ட வேண்டியுள்ளது. நிரந்தர அமைப்பாக இருந்தால் தரவு தளம் டேட்டா கன்சிஸ்டன்சி வலுவாக இருக்கும். ஏன் நிரந்தர அந்தஸ்து தேவையில்லை? எதிர்வாதங்கள்.
நெகிழ்வுத்தன்மை பாதிப்பு ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் புதிதாக அமைப்படுவதால் அப்போதைய பொருளாதாரச் சூழலுக்கு ஏற்ப புதிய நிபுணர்கள் மற்றும் புதிய சிந்தனைகள் ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் உள்ளே வர வாய்ப்புள்ளது. அதிகார மோதல் ஏற்கனவே நித்தி ஆயோக் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆகியவை உள்ளன. இதில் நிதி ஆணையமும் நிரந்தரமானால் அதிகார வரம்பில் குழப்பங்கள் ஏற்படலாம். கூட்டாட்சி தத்துவம் இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு நிரந்தர துறையாக மாறி மாநிலங்களின் உரிமைகளை பாதிக்கும் அபாயம் உள்ளது. எனது கருத்து முடிவுரை நிதி ஆணையத்திற்கு முழுமையான நிரந்தர அந்தஸ்து வழங்குவதை விட அதற்கு ஒரு வலுவான நிரந்தர செயலகம் பெர்மனன்ட் செக்ரட்டரியட் அமைப்பதே சிறந்த தீர்வாக இருக்கும். இது அடுத்த ஆணையம் அமைவதற்கு தேவையான தரவுகளை தொடர்ந்து சேகரிக்கும். பரிந்துரைகளின் அமலாக்கத்தை கண்காணிக்கும். அதே சமயம் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதிய ஆணையம் அமைப்பது என்ற அரசியலமைப்பு நெகிழ்வுத்தன்மையையும் இது பாதிக்காது. இதுவே இந்தியாவின் நிதி கூட்டாட்சியை வலுப்படுத்தச் சிறந்த வழிமுறையாக இருக்கும். Assess the role of the Finance Commission in maintaining fiscal federalism in India. Do you agree that it should be given a permanent status? இந்தியாவில் நிதி கூட்டாட்சி முறையை பராமரிப்பதில் நிதி ஆணையத்தின் பங்கை மதிப்பிடுங்கள். அதற்கு நிரந்தர அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் உடன்படுகிறீர்களா? Role of the Finance Commission நிதி ஆணையத்தின் பங்கு redressing vertical imbalances between the center and the states, ensuring that states have adequate resources to fulfill their expenditure responsibilities, செங்குத்து ஏற்றத்தாழ்வுகளை சரிசெய்தல், மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையில் மாநிலங்கள் தங்கள் செலவின பொறுப்புகளை நிறைவேற்ற போதுமான வளங்கள் இருப்பதை உறுதி செய்தல். Promoting horizontal equity. By recommending grants in aid to states, the Commission helps reduce fiscal disparities and promotes equalization of public services across the country. கிடைமட்ட சமத்துவத்தை ஊக்குவித்தல். மாநிலங்களுக்கு மானிய உதவிகளை பரிந்துரைப்பதன் மூலம் ஆணையம் நிதி வேறுபாடுகளை குறைக்க உதவுகிறது மற்றும் நாடு முழுவதும் பொது சேவைகளின் சமநிலையை ஊக்குவிக்கிறது. Fostering cooperative federalism. The Finance Commission's recommendations facilitate cooperation and negotiation between the center and the states, promoting a spirit of fiscal federalism. கூட்டுறவு கூட்டாட்சி முறையை வளர்ப்பது. நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே ஒத்துழைப்பு மற்றும் பேச்சுவார்த்தையை எளிதாக்குகின்றன, நிதி கூட்டாட்சி உணர்வை ஊக்குவிக்கின்றன. Permanent status for the Finance Commission. நிதி ஆணையத்திற்கான நிரந்தர நிலை stability and continuity. A permanent finance commission would provide stability and continuity in fiscal policy, allowing for long-term planning and implementation. நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சி. ஒரு நிரந்தர நிதி ஆணையம் நிதிக் கொள்கையில் நிலைத்தன்மை மற்றும் தொடர்ச்சியை வழங்கும், இது நீண்டகால திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தலை அனுமதிக்கும். Independence and autonomy. A permanent body would be less susceptible to political pressures, enabling it to make more objective and impartial recommendations. சுதந்திரம் மற்றும் சுயாட்சி. ஒரு நிரந்தர அமைப்பு அரசியல் அழுத்தங்களுக்கு குறைவாகவே பாதிக்கப்படும், இது மிகவும் புறநிலை மற்றும் பாரபட்சமற்ற பரிந்துரைகளை வழங்க உதவும். Improved efficiency. A permanent secretariat and institutional framework would enable the Finance Commission to function more efficiently and effectively. மேம்படுத்தப்பட்ட செயல்திறன். ஒரு நிரந்தர செயலகம் மற்றும் நிறுவன கட்டமைப்பு நிதி ஆணையம் மிகவும் திறமையாகவும் திறம்படவும் செயல்பட உதவும். Potential drawbacks. சாத்தியமான குறைபாடுகள். Lack of accountability. A permanent body may become complacent and less accountable to the government and the people. பொறுப்புணர்வு இல்லாமை. ஒரு நிரந்தர அமைப்பு மெத்தனமாகவும் அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் குறைவான பொறுப்புணர்வுடனும் மாறக்கூடும். Inflexibility. A permanent finance commission may struggle to adapt to changing economic and fiscal circumstances. வளைந்து கொடுக்கும் தன்மை. மாறிவரும் பொருளாதார மற்றும் நிதி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு நிரந்தர நிதி ஆணையம் போராடக்கூடும். Conclusion. The Finance Commission plays a vital role in maintaining fiscal federalism in India.
While granting permanent status to the Commission has its benefits, it is essential to weigh these against the potential drawbacks and consider measures to ensure accountability and flexibility. Ultimately, the decision to grant permanent status should be based on a careful evaluation of the potential impact on fiscal federalism and the overall health of the economy. இந்தியாவில் நிதி கூட்டாட்சி முறையை பராமரிப்பதில் நிதி ஆணையம் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆணையத்திற்கு நிரந்தர அந்தஸ்து வழங்குவது அதன் நன்மைகளை கொண்டிருந்தாலும், சாத்தியமான குறைபாடுகளுக்கு எதிராக இவற்றை எடை போட்டு பொறுப்புக்கூறல் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை கருத்தில் கொள்வது அவசியம். இறுதியில், நிரந்தர அந்தஸ்து வழங்குவதற்கான முடிவு நிதி கூட்டாட்சி மற்றும் பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கத்தை கவனமாக மதிப்பிடுவதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்தியாவில் நிதி கூட்டாட்சியை பராமரிப்பதில் நிதி ஆணையத்தின் பங்கு. நிதி ஆணையத்தின் பங்கை மதிப்பிடுதல். நிதி ஆணையம் அரசியலமைப்பு சட்டம் 280 இன் கீழ் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பாகும். இது இந்திய கூட்டாட்சி முறையின் நிதிச் சமநிலையை பராமரிப்பதில் ஒரு இன்றியமையாத பாத்திரத்தை வகிக்கிறது. நிதி ஆணையத்தின் நேர்மறையான பங்களிப்புகள் ஸ்ட்ரெங்த்ஸ். நிதிச் சமநிலைக்கான பாலம் பிரிட்ஜ் ஃபார் ஃபிஸ்கல் பேலன்ஸ். மத்திய அரசுக்கு வரி வசூலிப்பதற்கான அதிகாரம் அதிகமாக உள்ளது. மாநிலங்கள் அதிகச் செலவினங்களுக்கான பொறுப்பை கொண்டுள்ளன. இந்த செங்குத்து ஏற்றத்தாழ்வை வெர்டிக்கல் இம்பேலன்ஸ் நிதி ஆணையம் மத்திய வரிகளை பகிர்வதன் மூலம் சமன் செய்கிறது. மாநிலங்களுக்கு இடையேயான கிடைமட்ட ஏற்றத்தாழ்வுகளை ஹாரிசான்டல் இம்பேலன்ஸ். உதாரணமாக, ஒரு மாநிலத்தின் பொருளாதாரம் மற்றொன்றை விட பின்தங்கியிருப்பது சரிசெய்யவும் வருமான இடைவெளியை குறைக்கவும் நிதி ஆணையம் மானியங்களை பரிந்துரைக்கிறது. கூட்டாட்சி தன்னாட்சியை பாதுகாத்தல். நிதி ஆணையம் ஒரு அரசியலமைப்பு சார்ந்த கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பு என்பதால் அதன் பரிந்துரைகள் மத்திய அரசின் அரசியல் தலையீட்டிலிருந்து பாதுகாக்கப்பட்டவை. இது மத்திய மாநில நிதி உறவுகளில் நம்பகத்தன்மையையும் நடுநிலையையும் உறுதி செய்கிறது. நிதி ஒழுங்குமுறையை ஊக்குவித்தல். மாநிலங்கள் தங்கள் வரிகளை சிறப்பாகச் சேகரிப்பதற்கும் நிதி பொறுப்புடனும் செயல்படுவதற்கும் ஊக்கமளிக்கும் வகையிலான அளவுகோல்களை, உதாரணமாக நிதி ஒழுங்குமுறைக்கான மதிப்பெண்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு போன்றவை ஆணையம் பயன்படுத்துகிறது. உள்ளாட்சி அமைப்புகளை பலப்படுத்துதல். மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதியை பலப்படுத்த நிதி பரிந்துரைகளை வழங்குவதன் மூலம் இது மூன்றடுக்கு கூட்டாட்சி அமைப்பை வலுப்படுத்துகிறது. செயல்பாட்டு சவால்கள் சேலஞ்சஸ் இன் ஃபங்க்ஷனிங். திட்டமிடல் குழுவின் ஆதிக்கம். ஹிஸ்டாரிக்கல் டாமினன்ஸ் ஆஃப் பிளானிங் கமிஷன். திட்டக்குழு இருந்த காலத்தில் 2015 வரை அது தனது நிதி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் மூலம் மாநிலங்களுக்கு அதிக மானியங்களை வழங்கியது. இது நிதி ஆணையத்தின் பங்கை நிழலாட வைத்தது. நிதி ஆணையம் வெறும் சட்டரீதியான ஸ்டாச்சுட்டரி மானியங்களை மட்டுமே கையாண்டது. நிதி ஆயோக் வந்த பிறகு இந்த சவால் குறைந்துள்ளது. அரசியல் காரணிகள். ஆணையத்தின் முடிவுகள் தொழில்நுட்ப ரீதியாக இருந்தாலும் மத்திய அரசு சில சமயங்களில் ஆணையத்தின் பரிந்துரைகளுக்கு மேலதிகமாக அரசியல் காரணங்களுக்காக தனது சொந்த விருப்ப மானியங்களை டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ் மாநிலங்களுக்கு வழங்குகிறது. இது ஆணையத்தின் பரிந்துரைகளின் முக்கியத்துவத்தை குறைக்கிறது. மாறும் அளவுகோல்கள் சேஞ்சிங் பாராமீட்டர்ஸ். ஒவ்வொரு ஆணையமும் பயன்படுத்தும் மக்கள் தொகை, பரப்பளவு மற்றும் வருமான இடைவெளி போன்ற அளவுகோல்களை மாற்றியமைக்கும் போது சில மாநிலங்கள் தங்களுக்கு பாதகமாக இருப்பதாக கருதி வடக்கு தெற்கு நிதி பிளவுகள் போன்ற அரசியல் மோதல்கள் எழுகின்றன. நிதி ஆணையத்திற்கு நிரந்தர அந்தஸ்து தேவையா? நிதி ஆணையத்திற்கு நிரந்தர அந்தஸ்து பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு முக்கியமான விவாதத்திற்குரிய விஷயமாகும். நிரந்தர அந்தஸ்துக்கு ஆதரவான வாதங்கள். ஆய்வுக்கான தொடர்ச்சி கண்டினியூட்டி ஆஃப் ரீசர்ச். ஆணையம் தற்காலிகமானது என்பதால் அதன் நிபுணர்கள் குழு ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் கலைக்கப்படுகிறது. நிரந்தர அந்தஸ்து இருந்தால் ஆணையம் ஆண்டு முழுவதும் நிதி பகிர்வு, மாநிலங்களின் நிதிநிலைமை மற்றும் பொருளாதார சவால்கள் குறித்து தொடர்ச்சியான ஆழமான ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும்.
தரவு வங்கியின் பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் ஆஃப் டேட்டா பேங்க். இந்திய பொருளாதாரத்தின் சிக்கலான தரவுகளை சேகரித்து அடுத்தடுத்து வரும் ஆணையங்களுக்காக ஒரு நிலையான தரவு வங்கியை பெர்மனன்ட் டேட்டா பேங்க் பராமரிக்க முடியும். இது பரிந்துரைகளின் தரத்தை மேம்படுத்தும். கூட்டாட்சி சுயாட்சிக்கு வலுவூட்டுதல். நிரந்தர ஆணையம் மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள பிற துறைகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு கூட்டாட்சி நிதி விவகாரங்களில் அதிக சுயாட்சி மற்றும் செல்வாக்கை பெறும். சந்தை எதிர்பார்ப்புகளை சீராக்குதல். 5 ஆண்டு இடைவெளியில் ஏற்படும் திட்டமிடல் இல்லாமை காரணமாக சந்தையில் ஏற்படும் நிதிசார் நிச்சயமற்ற தன்மையை தவிர்த்து நிலையான நிதி பகிர்வு சட்டகத்தை வழங்க முடியும். நிரந்தர அந்தஸ்துக்கு எதிரான வாதங்கள். நெகிழ்வுத்தன்மை குறைதல். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் புதிய ஆணைக்குழுவை நியமிப்பது அந்த நேரத்தில் இருக்கும் புதிய சவால்களுக்கு உதாரணம் ஜிஎஸ்டி தாக்கம், பெருந்தொற்றுக்கு பிந்தைய பொருளாதாரம் ஏற்ப புதிய கண்ணோட்டத்தையும் புதிய நிபுணத்துவத்தையும் உள்ளடக்க உதவுகிறது. நிரந்தர அமைப்பு இந்த நெகிழ்வுத்தன்மையை இழக்க நேரிடலாம். தற்காலிக பாத்திரம். அரசியலமைப்பு சட்டம் 280 ஆணையத்தின் பங்கு குறிப்பிட்ட காலத்திற்குரியது என்று தெளிவாக வரையறுத்துள்ளது. அதை நிரந்தரமாக்குவது அதன் அடிப்படை நோக்கத்தையே மாற்றக்கூடும். நிர்வாகச் செலவு. ஒரு பெரிய நிரந்தர அமைப்பை ஆண்டு முழுவதும் பராமரிப்பது நிதி ஆணையம் ஆற்றும் பணிகளின் அளவோடு ஒப்பிடும்போது அதிக நிர்வாகச் செலவுகளை ஏற்படுத்தும். இறுதித் தீர்ப்பு. நிதி ஆணையத்திற்கு நிரந்தர அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்பதில் உடன்படுகிறேன். ஆனால் அதன் அடிப்படை அரசியலமைப்பு தன்மையை பாதிக்காமல் அதை ஒரு நிரந்தர செயலகம் பெர்மனன்ட் செக்ரட்டரியட் அல்லது ஆராய்ச்சி பிரிவு கொண்ட அமைப்பாக வலுப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை மாற்றலாம், ஆனால் நிரந்தர செயலகம் தொடர்ந்து ஆய்வு, தரவுச் சேகரிப்பு மற்றும் அறிவைச் சேமிக்கும் பணியை செய்ய வேண்டும். சுருங்கச் சொன்னால் நிதி ஆணையம் இந்திய நிதி கூட்டாட்சி முறையின் இதய துடிப்பாகும். அதன் தன்னாட்சி மற்றும் அறிவு தளத்தை வலுப்படுத்துவதன் மூலம் மட்டுமே அது கூட்டாட்சி சமநிலையை பராமரிப்பதில் தனது முக்கிய பங்கை தொடர்ந்து ஆற்ற முடியும். For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்ஆப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.